கடம்பா கோலா உருண்டைக்கு நான் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு உடலாம் ட்ரை ஆனோன்னே வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் மஞ்சள் ஆட் பண்ணி ஃபிஷ் ஆட் பண்ணலாம். நான் உதுத்துட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதோட உடலாம் ட்ரை ஆனோன்னே நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணலாம். தேங்காய் ஆட் பண்ணோன்னே நம்ம வந்து ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபெனல் சீட் நம்மள பொரிஞ்சோன்னே நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணலாம். ஒரு ஆனியன் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், ஆயிலில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். அப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம், கரி லீவ்ஸும் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி போடலாம். இது வந்து உங்கள் ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாயில்டு அண்ட் மேஷ்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். ஹாஃப் பொட்டேட்டோ. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்து. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஃபிஷ்ஷை நான் வந்து உதுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். ஃபிஷ் ஆட் பண்ணோனையும் நான் சாட்டே பண்ணேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அந்த வீடியோவில் காணிக்கிற மாதிரியே உருண்டை பிடிங்க, நல்லா வரும். இந்த கடாய் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனோடனே நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்லரி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அடுத்தது சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். பெப்பர் பவுடருங்க இது கொஞ்சம் மைல்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, அதனால் பெப்பர் பவுடர் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணோன்னா வாட்டர் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த உருண்டைகளை டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து கோட் பண்ணி எடுக்கணும். பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணோன்னா நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும், நல்லா இதாகட்டும், மேரினேட் ஆகட்டும். ஸோ எல்லாத்தையும் அது மாதிரி டிப் பண்ணிவிட்டு காணிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து ஆயில் சூடுபடுத்திடலாம். ஆக்சுவலி நான் வந்து பிளான் பண்ணல, இவ்வளோ சின்னதாக அதுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இது நான் வந்து பெரிய கடாய்க்கு மாற்றிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷுனால அது கொஞ்சம் ஸ்மெல் வரும்ட்டேன்னு நான் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோட ஆயில் ஆட் பண்ணி ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அன்றைக்கி பண்ண பிளானில் நிறைய ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணி ஒரு பெரிய கடாய்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அந்த பால்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சுருக்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான். நீங்கள் வந்து உடனே போய் ஹாட் பாக்ஸில் வச்சு சூடு ஆறிடக்கூடாதுன்னு ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நசக்குன்னு ஆயிரும். ஒயர் ரேக்கில் வச்சுட்டு ஒரு 2 minutes வச்சுட்டு நீங்கள் வந்து எதுலையாவது பாக்ஸில் வச்சிங்கன்னா அது வந்து டில் எண்டு கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டிப்பு எது ஃப்ரை பண்ணாலும், இந்த பால்ஸுன்னு தான் இல்லை, எது ஃப்ரை பண்ணாலும் அது ட்ரை பண்ணுங்கள். ஸோ சூப்பராக நம்மளோட ரெசிபி கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி தான். டேஸ்ட் அழிச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷ் மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்து. ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. செம்மையாக இருந்து. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை.